பாஜக ஆதரவை நான் விரும்ப மாட்டேன்னு சொல்லலை. இந்த கன வரையும் அப்படியே நிக்கிறாரு. இங்கிட்டு போவோமா அங்கிட்டு போவோமா, எந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ், சூட்கேஸ் போலாமா, இல்ல ஆளுநர் சொல்ற ஆளை பார்த்து முடிச்சுக்கலாமா, அதிமுக இருந்து ஒரு பிரிவு எடுத்துக்கலாமா, லீமா ரோஸ் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. லீமா ரோஸ் யாரு? புதன்கிழமை கட்சியில சேர்ந்து வியாழக்கிழமை வேட்பாளரானவங்க. அவங்க அதிமுகவும் கிடையாது, கோடீஸ்வரருங்கிற ஒரே அடையாளம் தான். அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அவங்களோட தாவேகா பேச்சுவார்த்தை. எடப்பாடி வீட்டுல புசியானது போனாருங்கிற தகவல் காலையிலிருந்து பிரேக்கிங் போகுது. விடுதலை சித்தைகளை கேட்டிருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் போறோமா இல்லையான்னு உறுதியா சொல்லல. முஸ்லீம் லீக் முடியாதுன்ட்டாங்க, தேமுதிக முடியாதுன்ட்டாங்க. எடப்பாடி வீட்டுல இப்ப எப்படி எத்தனை சீட்டு என்னன்னு எடப்பாடி கிட்ட, சிவி சண்முகத்துக்கிட்ட, எஸ்பி வேலுமணி கிட்ட பேசக்கூடிய நிலையில் இருக்கிறார். எடப்பாடி யாருடைய ஆளு? பாஜக நபர், உலகத்துக்கே தெரியும். எஸ்பி வேலுமணி யாருடைய நபர்? அமித்ஷாவுடைய நபர், உலகத்துக்கே தெரியும். விஜய் கட்சியில இருக்கிற செங்கோட்டையன் யாரு? பாஜக நபர், எல்லோருக்கும் தெரியும். சிடி நிர்மல்குமார் யாரு? பாஜக காரரு, ஆர்எஸ்எஸ் காரரு, உலகத்துக்கே தெரியும். இவர்களுக்கு நடுவில் உட்கார்ந்து இருக்கிற விஜய் யாரு? வலதுசாரியா, இடதுசாரியா, இந்துத்துவாவா, திராவிடமா, என்ன அரசியல் பேசுவாரு? இந்து தேசியமா, தமிழ் தேசியமா, என்ன அரசியல் பேசுவாரு? இவங்க எல்லாம் பேசுற அரசியலுக்கு பலியாவார், விலையாவார். அவ்வளவுதான். அவருக்கென்று அழுத்தமான திராவிட அரசியலோ மாநில சுயாட்சியோ கிடையாது. அதனாலதான் பிராமின்ஸ் கொண்டாடுறாங்க. திராவிட ஆட்சிய, கலைஞரை, அண்ணாவை என்னைக்காவது பிராமின்ஸ் கொண்டாடி பார்த்திருக்கீங்களா? விஜய கொண்டாடுறாங்க. ஏன்னா அண்ணா ஆரிய மாயை எழுதியவர். தனி திராவிட நாடு, ஏன் திராவிட நாடு கிடைக்காவிட்டால் சுடுகாடுன்னு எழுதியவர். கலைஞர் மாநில சுயாட்சி, ராஜமன்னார் கமிட்டி போட்டவர், சர்க்காரியா கமிட்டி போட்டவர். அதனால அவர்களை எல்லாம் பார்ப்பனர்களால், பிராமணர்களால் கொண்டாட முடியல. ஆனா விஜய் ஆட்சிக்கு வந்தோடனே பிராமணர்கள் கொண்டாடி தீக்குறாங்க, வெடி வச்சு வெட்டிக்கிறாங்க. நம்மளால ஆட்சி வந்துருச்சுடா, திராவிடம் போயிருச்சுன்னு. 100 வருஷமா நீதி கட்சி காலம், சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், திமுக, மதிமுக, எப்படியாவது இந்த திராவிடம் அழிஞ்சிடாதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்க மத்தியில திராவிடத்து கட்சிக்கு நான் மாற்றுன்னு சொல்லி திமுக அதிமுக இல்ல நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்திருக்கிறார். இப்ப குழந்தைங்களாம் சொல்லி ஓட்டு கேட்டீங்களே, இப்ப குழந்தைகள் நலனுக்காக விஜய் இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட மாட்டேன்னு சொல்லுவாரா? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அடித்து சொல்லுவாரா? அப்படி சொல்வதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? அப்ப இதுதான் விஜய், இதுதான் விஜய். பிராமணர்கள் கொண்டாடும் விஜய், அக்ரஹாரம் கொண்டாடும் விஜய், பாஜகவுக்கு பிடித்தமான விஜய், தேசிய கட்சிகளுக்கு பிடித்தமான விஜய், இந்துத்துவவாதிகளுக்கு பிடித்தமான விஜய், இந்த கருத்தியல் எதுவுமே இல்லாத பச்சை குழந்தைகளுக்கு பிடித்த விஜய்.